ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு காஞ்சிபுரத்தில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுன்றதுக்காக இப்போது வீட்டை காலி பண்ணி காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, நீ எங்கே இருக்க காவேரி? உன்னை பார்க்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. 5 வருஷமாக உன்னை பார்க்க மாட்டேன்னான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்கிட்ட வரவே மாட்டேற. எங்கே இருக்க காவேரி? எல்லாரும் நீ செத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் நீ உயிரோடு தான் இருக்கிற. இப்போ எங்கே இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. இங்கே பாரு காவேரி, நம்ம குழந்தைக்காகவும் எனக்காகவும் நீ சீக்கிரமாக என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம காவேரி நினச்சி விஜய் ஒரு பக்கம் உருக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி காவேரி வராங்க. அப்பா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, நான் உன்னை பற்றி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கா சொல்லு, உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது குட்டி காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வேறு எதையோ ஒரு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்னை பற்றியெல்லாம் யோசிக்கலன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னல, அதுக்காக தானே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவேரியை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு பாப்பா தெரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் பக்கம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கப்பா, அம்மா கண்டிப்பாக நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க. எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குப்பா. நீங்கள் கவலையே படாதீங்க. என்னோட அப்பா எப்படியாவது என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி காவேரியை இருந்துட்டு நம்ம விஜயை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தங்கண்டி, எனக்காக நீ எவ்வளோ என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற பார்த்தியா, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கண்டிப்பாக அம்மா வந்தால் என்னை மறந்துடக்கூடாது. அம்மா வந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இங்கே பாருமா, அம்மா வந்தாலையும் நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும். கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்பா, அம்மா எப்படிப்பா இருப்பாங்க? அம்மா ஃபோட்டோ கூட எனக்கு காட்டினதில்லை. எனக்கு அம்மாவோட ஃபோட்டோவை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா காவேரி, அம்மா உன்கிட்ட எப்போ நேரில் வந்து பேசுகிறாளோ அப்போ தான் உனக்கு அம்மாவை காட்டுவேன். இதுக்கு முன்னாடி நீ அம்மாவை காட்ட சொல்லி எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். ஆனால் நான் காட்டியிருக்கேனா? திரும்ப திரும்ப அதை பற்றி பேசக்கூடாது. அப்பாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை நீ செய்யவே கூடாது, சரியா? சரிங்கப்பா அப்படின்னு நம்ம குட்டி காவேரி சமத்தா கேட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம காவேரி காஞ்சிபுரத்துக்கு வந்து புது வீட்டில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தம்மா, புது வீட்டில் பாலும் காய்ச்சியாச்சு, நான் நேரத்தோடு போயிட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லவும், காவேரி, சாப்பிட்டுட்டு போடி, சாப்பிட்டாதான் போனால் அங்கே போயிட்டு மயக்கம் இது போட்டு விழ போகிறேன். இங்கே பாருமா, நான் இருக்கிற சந்தோஷத்தில் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பேன். அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை சாப்பிடலாம் சொல்கிற நீ? இங்கே பாரு, நான் போயிட்டு வந்துட்டு நான் வயிறு முட்டை சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வை, சரியா? இங்கே கடை எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. நானும் ஈவினிங் வந்து உனக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சமைக்காத, நம்ம அப்புறமா போயிட்டு சந்தைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்கூல்ல காவேரியை சேர்த்துறதுக்காக ரொம்ப சந்தோஷமா நம்ம காவேரியை வந்து ஸ்கூலில் அட்மிஷன் நேற்றே போட்டாங்க. இன்றைக்கி காவேரியை ஸ்கூலில் விட்டு வரதுக்காக போகிறாங்க. போன உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலப்பா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுப்பா, நான் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே கூடாது. நீ ஸ்கூலுக்கு போயே தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். குட்டி காவேரி நிறைய படித்து நிறைய அறிவெல்லாம் வளர்த்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும், அப்பா ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஸ்கூலுக்கு போகலப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருமா, அப்பாவை கோவப்படுத்தக்கூடாது. அதனால நீ சமத்தா போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஈவினிங் வந்துடணும். ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு வந்து சொல்லணும், சரியா? சரிங்கப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. கிளாஸ் என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிச்சு நம்ம விஜய் இருந்துட்டு போய் விட்டுட்டு வராங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் அப்பதான் உள்ள வராங்க. உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்ம விஜய் வந்துட்டு பாப்பாவை விட்டுட்டு வராங்க. 2 பேருமே வர சந்திக்கிற நேரத்தில் நம்ம காவேரி வந்து டேர்ன் ஆயிடுறாங்க. இப்போ சந்திக்கல, ஆனால் கண்டிப்பாக சந்திப்பாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும், தெரியும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் என்ன, காவேரி HR ரூமுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. போன உடனே நம்ம குட்டி காவேரி தான் அங்கே இருக்காங்கன்னு நம்ம காவேரிக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு குழந்தை இருக்குதுன்னு கூட காவேரிக்கு தெரியாது. அதனால
ஃபஸ்ட்டு கிளாஸ் போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனே நம்ம காவேரிக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. பாப்பா அதாவது குட்டி பசங்கள கூடலாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம அக்கா பொண்ணு கூட இருந்த எத்தனை ஒரு மாதம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போது தினமும் நிறைய பசங்களோடு இருக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே குட்டி காவேரிக்கு கூட நிறைய பசங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு புதுசாக வந்திருக்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அதாவது அது குட்டி பசங்களாம், மேம் நீங்கள் அல்லாது எங்களை திட்டாமல் அடிக்காமல் பாசமாக எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா மேம் அப்படின்னு ஒரு புள்ள அதாவது ஒரு குட்டி புள்ள கேட்கவும், இதை கேட்டுட்டு காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எல்லாரும் சமத்தான் நான் இப்போ சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் யாரையும் அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேன் சரிங்களா அப்படின்னு சொல்லவும், குட்டி காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருது. மேம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க மேம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேம் என்னோட பேர் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன உன் பேர் காவேரியா? என்னோட பேரும் காவேரி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னோட பேரையே நீ வச்சிருக்க. அதுவும் என்ன மாதிரியே இருக்க பத்தியா? நானும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன்னு என்னோட அம்மா சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி அச்சஸ்ல இருக்க பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், மேம் உங்களை பார்க்கும்போது என்னோட அம்மா ஞாபகம் எனக்கு வருதுங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தங்கம் ஓடியா உன்னோட மம்மியை கட்டி பிடிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குட்டி பசங்களுக்கு காவேரியை ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன காவேரி கூட ரொம்பவே பாண்ட் ஆயிடுறாங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பீரியட் வந்துடுது. லஞ்ச் பீரியட் வந்ததுமே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு சாப்பாடு சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, என்னம்மா என்ன சாப்பிடலையே ஒன்றும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல மேம். என்னோட அப்பா பாருங்க எனக்கு எவ்வளோ கொடுத்து அமைச்சிருக்காருன்னு. கண்டிப்பாக என்னால் சாப்பிடலாம் முடியாதுங்க மேம். இங்கே பாருமா சாப்பிடாமலாம் இருக்கவே கூடாது. சாப்பிட்டாதான் வயிற்றுல அதாவது உள்ள எனர்ஜெல்லாம் இருந்து வந்து உன்னை அப்படியே எனர்ஜி ஆகிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், குட்டி காவேரிக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் என் கூட பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என் கூடயே இருக்கீங்களா? நீங்கள் என்னோட கிளாஸில் மட்டும் இருக்கணும், வேறு எந்த கிளாஸ்க்கும் போகாதீங்க சரிங்களா? இங்கே பாருமா, என்னோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். அடுத்த கிளாஸ் வரும்போது அடுத்த மிஸ்ஸு தான் வருவாங்க. அதனால் அவங்கக்கிட்டலாம் நீ கொஞ்சம் பாசமாக நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு அதாவது திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அதாவது சப் கலெக்டராக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண உடனே நம்ம நிவினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி உன்னை பார்க்கணுன்னு எத்தனை நாளாக ஆசைப்பட்டேன், நீ உன்னோட கனவை நிறைவேற்றது நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் யமுனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நவீன், நீங்கள் மட்டும் என் கூட இல்லைன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் எனக்கு கிடைச்சிருக்காது. உங்கள் ஞாபகத்திலேயே உங்கள் நினைப்புலேயே நான் வாழ்ந்திருப்பேன் தவிர இப்படி ஒரு இப்படி ஒரு ஆம்பிஷனை நிறைவேற்றுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன யமுனா இருந்துட்டு சாரதாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மா நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு யமுனா, நீ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினது நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ இப்படி ஒரு கனவை நிறைவேற்ற மாட்ட, அவ்வளோதான் உன்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ உறுதியாக இருந்து உன்னோட கனவையும் ஆம்பிஷனையும் நிறைவேற்றினதை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம யமுனாக்கு பயங்கர சந்தோஷம். சரிங்கம்மா, நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன், இப்போ நான் ஃபோனை வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குட்டி காவேரிக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காவேரி வந்து, என்னம்மா குட்டி காவேரி என்னாச்சு, ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேம், என்னோட அப்பா இன்னும் வரவே இல்லை. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்பா என்னை இத்தனை நாளாக எப்போவுமே என்னை வெயிட் பண்ண வச்சதே கிடையாது. ஆனால் இப்போ வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு, ஐயோ நீ ரொம்ப சோகமா இருக்கியா, நானும் ரொம்ப சோகமா இருக்கேன், நீ சோகமா இருந்தா நானும் சோகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரியே பண்ணவும், என்னங்க மேம் நீங்களும் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரியே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, கண்டிப்பா அப்பா வந்துருவாரு. அப்பா இன்னைக்கு வரலனா அப்பாவுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லையா? அதனால அப்பா மேல நீ கோச்சுக்கலாம் கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேம் நீங்க போங்க, நான் அப்பா கூட நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவேரி
இருந்துட்டு, "இல்ல குட்டி பாப்பா, நான் உன்னை விட்டுட்டே போறேன் சரிங்களா?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல மேம், நீங்க இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதனால நீங்களே வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகும். அதனால நீங்க போங்க. இந்த ஊர் எங்களுக்கு பழக்கப்பட்ட ஊரு தான். அதனால நான் இங்க இருந்துப்பேன். நீங்க கிளம்புங்க மேம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இவ்ளோ தைரியமா உனக்கு? சரி பாப்பா, நான் கிளம்புறேன். பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி போனதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்த உடனே நம்ம குட்டி பாப்பா கிட்ட வந்து, "அம்மோ, என்னை மன்னிச்சிடுறா அம்மோ. வர வழியில நிறைய டிராஃபிக்கா, அதனால தான் வர முடியல. என்ன அப்பாவை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கப்பா, நீங்க லேட்டா வரீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்ல. அதனால நான் கோச்சுக்கலப்பா. நான் உங்ககிட்ட கோச்சுக்கவும் மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம விஜய் வந்துட்டு, "என்ன பாப்பா, நீ வழக்கமா என்கிட்ட கோச்சு தானே, அதாவது ரொம்பவே கோவப்படுவே. ஆனா இப்ப கோவமே பட மாட்டேங்கிற. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லப்பா, எங்க கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு புது மேம் வந்தாங்களா. அந்த மேம பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது எனக்கு அம்மா மாதிரியே ஃபீல் ஆகுது தெரியுமாப்பா" அப்படின்னு சொல்லவும், "அப்படியாடா, இன்னொரு விஷயம் தெரியுங்களாப்பா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னடா விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா, அவங்க பேரும் காவேரியாப்பா. என்னோட பேரும் காவேரி, அவங்களோட பேரும் காவேரிப்பா" அப்படின்னு சொல்லவும், நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி ஷாக்கே ஆயிடுது. "என்னம்மா சொல்ற? அவங்க பேர் காவேரியா? எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லப்பா, நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல. நாளைக்கு அந்த மேம் வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லவும், விஜய்க்கு ஒரு பக்கம் அதாவது தன்னோட மனைவியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. நம்மளோட காவேரியே இருப்பாளோ, கடவுளே, நம்மளோட காவேரியே இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. "இங்க பாரு பாப்பா, நீ அம்மாவை ஒழுங்கா பாத்தியா? அம்மாவன்ற பாரு, அவங்கள நீ ஒழுங்கா பாத்தியா?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாருங்கப்பா, அவங்கள நான் ஒழுங்கா தான் பார்த்தேன்ப்பா. நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது என்னோட அப்பான்னு. சரிங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரியா பாப்பா, நீ கண்டிப்பா அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சே ஆகணும். அவங்க யாருன்னு நான் பார்த்தாகணும். உன்னை இவ்வளோ ஹாப்பியாக மாற்றினதும், அது மட்டும் இல்லாமல் அப்பா மேலே கோவப்படாமல் இருக்கிறதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. நம்ம வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. "அப்பா, எனக்கு அந்த மேம் ஞாபகமாகவே இருக்குது. அவங்க என்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 சாஃப்டாக இருந்தாங்க தெரியுமா. ஆனால் மற்ற மேம்கள்லாம் கொஞ்சம் டெரராக இருந்த மாதிரி இருந்துச்சுப்பா" அப்படின்னு சொல்லவும், "அப்படியாட தங்கம், கண்டிப்பாக இனிமேல் எல்லா மேமும் டெரராக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக மாறிடுவாங்க. நான் அப்பா வந்து எல்லா மேம்கிட்டையும் பேசுகிறேன் சரியா?" "சரிங்கப்பா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்களை திட்டிகிட்டே இருக்காங்கப்பா வேறு மேம் எல்லாம்" அப்படின்னு சொல்லவும், "சரிடா, நாளைக்கு வந்து அப்பா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இன்னைக்கு அந்த காவேரி நம்மளோட காவேரியான்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது குட்டி பாப்பாவை சீக்கிரமாக எழுப்பிட்டு ரெடியாகவும் வச்சிடறாங்க. "அப்பா, என்னப்பா, இன்னைக்கு என்னை தூங்க கூட விடலை தெரியுமா? நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுப்பி என்னை ரெடியாக வச்சுட்டீங்க. இப்போ எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக என்னை எழுப்பியிருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலப்பா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருமா காவேரி, ஸ்கூல் வந்துருச்சுல்ல, அதனால நீ சீக்கிரமாக எப்போவுமே எழுந்து ரெடியாகிடணும். இனிமேல் நீ ஸ்கூலுக்கு லேட்டே ஆகக்கூடாது சரியா? அப்பா, நான் லேட்டாக எழுந்தால் கூட சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிடலாம்ப்பா. ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுப்பி விட்டுருங்கப்பா." "சரிம்மா காவேரி, வா நம்ம சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு நம்ம சாந்தி இருந்துட்டு, "என்ன சின்னம்மா, என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க ஆண்டி, என்னோட அப்பா என்னை சீக்கிரமாக எழுந்திருச்சு ரெடியாக வச்சுட்டாங்க. எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக என்னை எழுப்பினீங்கன்னு கேட்டால், இனிமேல் ஸ்கூலுக்கு இப்படி தான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாந்தி ஆண்டி" அப்படின்னு சொல்லவும், "என்னய்யா இப்படி பண்ணுறீங்களே, பாவம் குட்டி பாப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக எதுக்காக எழுப்புனீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுருக்கலாம்ல, டைம் ஒன்றும் ஆகலையே" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாருங்கக்கா, பாப்பா இனிமேல் இவ்வளோ நேரத்துக்கு தான் எழணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி காவேரியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே ஸ்கூலில் போயிட்டு சீக்கிரமாக நின்றுட்டுறாங்க. "இங்கே பாருங்கப்பா, ஸ்கூலே ஓப்பன் பண்ணல, நீங்கள் அதுக்குள்ளே என்னை ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு கேட்கவும், "இல்லைம்மா, நம்ம சீக்கிரமாக போகணும்ல, அதுக்காக தான். என்னை மன்னிச்சிரு. நாளைக்குலேருந்து நான் கண்டிப்பாக உன்னை கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்க வச்சு அதுக்கப்புறம் லேட்டாக உன்னை கூட்டிகிட்டு வரேன் சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரிங்க
சரிங்கப்பா. சரி, சரி. உன்னோடுக்கு புடிச்ச டீச்சர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள இன்னைக்கு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் சரியா? அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிர்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை மீட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம குட்டி காவேரி வந்துட்டு அப்பா அவங்க தான்ப்பா பாருங்கப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டவும் நம்ம விஜய் யாருன்னு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாரு. பார்த்த உடனே காவேரி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுதாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுது. வந்த உடனே நம்ம குட்டி காவேரி வந்துட்டு அப்பா என்னாச்சுப்பா உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு நம்ம பெரிய காவேரி கிட்ட போயிடுறாங்க. போன உடனே நம்ம காவேரிக்கு யார் என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் நம்ம காவேரியை திரும்பி பார்க்குறாங்க. நம்ம காவேரி திரும்பி பார்த்ததை பார்த்து நம்ம காவேரி வந்து நம்ம விஜயை பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு